நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இங்கதான் ஹைலைட் வருது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. மறுபடியும் சொல்றேன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். எபிரேயர்கள் எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 1 வசனம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடே ஓட கடவோம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. வாழ்க்கையை ஒரு ஓட்டம் என்று சொல்லுகிறோம். குறிப்பா நம்மளுடைய விசுவாச வாழ்க்கை விசுவாச ஓட்டம்னு சொல்றோம். ஓட்டங்கள்ல வித்தியாசம் இருக்கு. 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் இருக்கு. 100 மீட்டர் ஓட்ட பந்தயம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் ரன்னிங் இல்லையா? அதை ஓடுகிறதுக்கு தம் பிடிச்சு சில வினாடிகள்ல அதை ஓடி முடிச்சிடலாம். அதே சமயத்தில் இன்னொரு விதமான ஓட்ட பந்தயம் இருக்கு. அது 26 மைல் ஓடணும். அதாவது கிலோமீட்டர்ல பார்த்தோம்னா 42.2 கிலோமீட்டர். அந்த ஓட்டத்துக்கு பேர் என்னது? மேரத்தான் ஓட்டம். இப்போ இதை ஓடுறவனும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான், அதை ஓடுகிறவனும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான். இவனும் ட்ரைனிங் எடுத்துருக்கிறான், அவனும் ட்ரைனிங் எடுத்துருக்கிறான். 2 பேரும் பிசிக்கலா ஃபிட்டு தான். ஆனால் 100 மீட்டர் ஓடுறவன் இது ஓட முடியாது, மேரத்தான் ஓட முடியாது. மேரத்தான் ஓடுற மாதிரி 100 மீட்டர் ஓட முடியாது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ நம்முடைய விசுவாச ஓட்டம்னு சொல்றோமே, அது எடுத்தேன் கவுத்தேன்னு உடனே முடிகிற விஷயமா அல்லது பல வருஷங்களாய் தொடர்ந்து போகிற விஷயமா? அது உடனே ஒரு சில நாள்ல எல்லாம் முடிகிறது இல்ல, அது எத்தனையோ வருஷங்கள் தொடர்ந்து போகுது. அப்படின்னா அது என்ன ஓட்டம்? அது நெடுந்தூர ஓட்டம், ஒரு மேரத்தான் ரன்னிங் போல நம்முடைய ஓட்டம் இருக்கு. அதனால இப்ப இந்த ஓட்டத்தை ஓடணும்னு சொன்னாக்க அதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான அணுகுமுறை இருக்கு. 100 மீட்டர் ஓடணும்னா எப்படி ஓடலாம்னு சொன்னேன், ஒரு தம் பிடிச்சு ஓடி முடிச்சிடலாம். நம்மளுடைய பலனெல்லாம் அதில் கொஞ்ச நேரத்தில் யூஸ் பண்ணிடலாம். ஆனால் நெடுந்தூரம் ஓடணும்னா எடுத்தோன்னே தப்பு தப்புன்னு ஓடக்கூடாது. என்ன பண்ணணும்? நிதானமாக ஓடணும், கடைசி வரைக்கும் ஓடணும். அதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். துவங்கிறது ரொம்ப ஈஸி, துவங்கிறது கஷ்டம் கிடையாது. இப்போ நம்ம வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்கிறோம். அந்த தீர்மானங்கள் எடுக்கிறது சுலபம். எடுத்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கிறது தான் காரியமே, அதுதான் விஷயமே. நான் காலையில் வாக்கிங் போகிறது உண்டு முன்னாடி, இப்போ வெளியில் போகிறது இல்லை, முன்னாடி போகிறது உண்டு. அப்படி போகும்போது நிறைய வழியெல்லாம் ஜிம்மாக இருக்கும். அந்த ஜிம்க்கு வாசல்லாம் காலையில் அதிகாலையில் போகும்போது ஒரு வண்டி 2 வண்டி அல்லது ஒரு 2-3 வண்டி நின்னா பெரிய விஷயம், அப்படி தான் இருக்கும். ஜனவரி மாதம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏராளமாக வண்டி நிற்கும். எல்லா ஜிம்லேயும் ஏராளமாக வண்டி நிற்கும். இப்போ இவங்கெல்லாம் என்ன தீர்மானம் எடுத்துருக்குறாங்க? புது வருஷத்தில் நான் உடற்பயிற்சி பண்ண போகிறேன், என்னுடைய உடல் நலத்தை குறித்து நான் அக்கறையாக இருக்க போகிறேன்னு தீர்மானம் எடுத்துட்டாங்க. இது ஜனவரி மாதம். பிப்ரவரி மார்ச் வர்றதுக்குள்ள முன்னாடி நின்றுது பாருங்க ஒரு 2 வண்டி, அந்த 2-3 வண்டி தான் நிற்கும். மீதியெல்லாம் என்ன ஆயிரும்? காணாமல் போயிடும். அதே மாதிரி விசுவாச ஓட்டத்துலையும் அதே மாதிரி தான். இன்னைக்கு ஒரு மெசேஜை கேட்குறோம், நம்ம உள்ளத்தில் தொடப்படுகிறோம். ரைட், நான் இன்னிலேருந்து 4 அதிகாரம் படிக்க போகிறேன், 5 அதிகாரம் டெய்லி படிக்க போகிறேன்னு தீர்மானம் எடுக்கிறது சுலபம். எடுத்த தீர்மானத்தில் அடுத்த 6 மாதம், 1 வருஷம், 5 வருஷம், 10 வருஷம் ஆனால் கூட இன்னும் நான் தொடர்ந்து 4 அதிகாரம் 5 அதிகாரம் தினமும் படித்து கொண்டே இருக்கிறவனா இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லுகிறது பெரிய சவாலான காரியம். ஸோ இந்த நெடுந்தூர ஓட்டத்தில் நாம் நிதானமாக ஓடணும், பொறுமையோட தொடர்ந்து ஓடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வசனம் என்ன சொல்லுது, அந்த நாம் வாசித்த வசனத்தின் கடைசி சென்டென்ஸு, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
பொறுமையோட ஓட கடவோம்னு சொல்லியிருக்கு. ஏன்னா இது நெடுந்தூரம் ஓட்டம். அந்த ஓட்டம் தற்செயலாய் வந்த ஓட்டம் இல்லை. இதை தேவன் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறாரா? நியமித்திருக்கிறார். ஏதோ நானே நினைச்சேன் நானே ஓடுறேன்னு இல்லை. ஆண்டவர் நமக்கு இதை நியமித்திருக்கிறார். நியமித்திருக்கிறார்னு என்ன அர்த்தம்னா, இதை முடிச்சுட்டு ஒரு நாள் அவர் முன்னாடி போய் நிற்கணும். அவர்கிட்ட நம்ம கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா நியமிச்சிருக்கிறார்ல, நியமிச்சவர் என்ன பண்ண நீன்னு சொல்லி கணக்கு கேட்க போறார். அதனால தான் வசனம் நமக்கு இப்படி சொல்லுது. ரோமர் 14 அதிகாரம் 12வது வசனத்தில், ரோமர் 14:12, ஆதலால் நம்மில் ஒவ்வொருவனும் தன்னை குறித்து தேவனுக்கு கணக்கு ஒப்புவிப்பான் என்று சொல்லி வேதம் சொல்லுது. சரி, இது நெடுந்தூர ஓட்டம், இது நியமிக்கப்பட்ட ஓட்டம். இந்த ஓட்டத்தை பொறுமையோட ஓடணும்னு சொல்லி மறுபடியும் அந்த வசனத்துக்கு போனோம்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த நெடுந்தூரம் ஓட்டம் ஓட ஆரம்பிக்கும் போது அந்த ஓட்டத்தை பாதிக்கக்கூடிய காரியங்கள்னு சில காரியங்கள் இருக்கு. இப்போ இந்த மேரத்தான் ஓடுறவங்களாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நம்ம டிவியில் பார்ப்போம்ல, அவங்க ட்ரெஸ் என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க? சாதாரண ஒரு பனியன் போட்டிருப்பாங்க, சாதாரண ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் பாவம், ஏழைங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்கக்கிட்ட அதுதான் இருக்குதுன்னு நினச்சிக்கூடாது. அவங்கக்கிட்ட கோட்டு சூட்லாம் இருக்குது, அதுக்குள்ள ஷூஸ் எல்லாம் இருக்குது. அந்த கோட்டு சூட்டு டையெல்லாம் மாட்டிக்கிட்டு அவங்க ஓடக்கூடாதுன்னு யாராவது சட்டம் போட்டிருக்காங்களா? அப்படியெல்லாம் சட்டம் இல்லை. நான் அதெல்லாம் முடியாது பிரதர், நான் எங்கே வந்தாலும் கோட்டு சூட்டோட தான் இருப்பேன்னு சொல்லி கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு அங்கே லைனில் வந்து நின்னா மேரத்தான் ஓட முடியுமா? முடியாதா? ஓட முடியும். ஆனால் அந்த கோட்டு சூட்டு நீ கொண்டு வந்திருக்கிற ஐட்டம் எல்லாம் என்ன பண்ணும்? உன்னுடைய ஓட்டத்தை பாதிக்கும், அதை தாமதப்படுத்தும், இல்லை உன்னை சீக்கிரமாக டயர்ட் ஆக்கிடும். அதனால தான் அவங்க என்ன செய்கிறாங்க, தேவையானதை மட்டும் மாட்டிக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் வீட்டில் வச்சுட்டு வந்து இதை ஓடுறாங்க. இப்போ இந்த வசனம் சொல்லுது, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நாம் ஓடும்போது அதுக்கு தடை செய்கிற காரியங்களாக 2 காரியங்களை வேதம் காண்பிக்குது. என்ன 2 காரியமா? பாரமான காரியங்கள் என்று சில காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கு. இப்போ பாரமான காரியத்தை தூக்கிட்டு ஓடினா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவனுக்கு வந்து லேப்டாப் ரொம்ப இஷ்டம், லேப்டாப் இல்லாமல் இருக்கவே மாட்டான். இன்னைக்கு ரேஸ் ஓடணும், லேப்டாப்பை இடுக்கிக்கிட்டே ஓடினா எப்படி இருக்கும்? கொஞ்சம் வெயிட் தானே, ஒரு 2 கிலோ இருக்கும். அந்த 2 கிலோ தூக்கிட்டு ஓட முடியாதா? நான் தூக்கிட்டு ஓடுறேன்னு சொல்லி லேப்டாப்பை கையில் தூக்கிட்டு ஓடினா எப்படி இருக்கும்? லேப்டாப்பு அவனுக்கு பாதிப்பு, அது தூக்கிட்டு ஓடக்கூடாது. அப்போ பாரமானது அவன் என்ன பண்ணுறான், இறக்கி வச்சுட்டு ஓடிட்டு வந்து பார்த்துக்கலான்னு சொல்லி வச்சுட்டு போகிறான். ஸோ பாரமாக இருக்கிற காரியங்களை தூக்கிட்டு ஓடினா நம்மால் கொஞ்சம் தூரம் தான் ஓட முடியும், சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவோம், நம்முடைய ஓட்டத்தை அது பாதிக்கும். அப்படி என்ன பாரமான காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் ஒரு வகைராவே இருக்குது. பார்த்துக்கங்க, முதல் வகைரா என்னன்னு சொன்னால், நாமே ஏற்படுத்தி கொள்ளுகிற பாரம். அது வர வேண்டிய அவசியமே கிடையாது, நாமே தேவையில்லாமல் கொண்டு வர பாரம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தில் ஆண்டவர் அந்த தேவையில்லாத பாரம் எப்படி இருக்கும்னு காண்பிக்கிறார். லூக்கா 21:34, உங்கள் இருதயங்கள் பெரும் திண்டினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடிக்குன்னு சொல்லி சொல்றார். இருதயத்தை பாரப்படுத்தக்கூடிய 3 காரியம் என்ன சொல்றாரு? பெருந்திண்டு, வெறி, லௌகீக கவலை. இப்போ இதில் இந்த 2வது ஐட்டம் நமக்கு நல்லா தெரியும். 2வது ஐட்டம் என்னது? வெறி. வெறின்னா என்னது? தங்களுடைய மதியை இழக்கக்கூடிய அளவுக்கு போதை வஸ்துனால ஆட்கொள்ளப்பட்டு அந்த போதை வெறியினால செயல்படுறது, குடிச்சிட்டு செயல்படுறது, அல்லது வேறு போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணி அதனுடைய எஃபெக்டில் இருக்கிறது. இப்போ நம்ம குடிச்சிட்டு வரவங்கள நம்ம சபைக்குள்ளே ஒத்துக்க மாட்டோம், அவங்கள பரிசுத்தவான்கள்னு சொல்ல மாட்டோம். இது சென்டரில் இருக்கிறது, இது பற்றி நம்ம உஷாராக இருக்கிறோம்ல. ஆனால் ஃபஸ்ட்டு 3rd இருக்குது பாருங்க, அதை பற்றி உஷாராக இருக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இருக்கிற ஐட்டம் என்னது? பெருந்திண்டு. பெருந்திண்டுனா என்னது? நாங்கள் அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்துறது இல்லையே நீங்கள் யோசிக்கலாம். பெருந்திண்டுனா ரொம்ப சிம்பிள். என்ன சிம்பிள் தெரியுமா? அதாவது உயிரோடு இருக்கிறதுக்காக சாப்பிட்றது கரெக்ட், அதில் தப்பு இல்லை.
சாப்பிட்டா தானே உயிரோடு இருக்க போகிறோம். உயிரோடு இருக்கிறதுக்காக சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. சாப்பிட்றதுக்காகவே உயிரோடு இருக்கிறதுக்கு பேர் பெருந்திண்டு. அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே முக்கியமானது என்ன தெரியுமா? சாப்பாடு. காலையில் எந்திரிச்சோடனே சாப்பிடணும். சாப்பிட்டு முடித்து கை கழுவுறதுக்கு முன்னால் மத்தியானம் என்ன சாப்பாடுன்றதை பற்றி பேசுவாங்க. மத்தியானம் சாப்பிட்டு கூட முடிச்சிருக்க மாட்டாங்க. அடுத்த ஆள்கிட்ட எதை பற்றி பேசுவாங்க தெரியுமா? சாயங்காலம் என்ன சாப்பிடலாம், எங்கே போகலான்றதை பற்றி பேசுவாங்க. சாயங்காலம் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள நைட்டுக்கு எப்பயோ பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. நைட்டுக்கு இது இதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. சாப்பாடு 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 சாப்பாடு, அதுதான் அவங்களுக்கு வாழ்க்கையே. இந்த பெருந்திண்டை நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பாரமாய் நினைக்கிறதே கிடையாது. நம்ம என்ன நினச்சிக்கிறோம் தெரியுமா? சாப்பாடு தானே பிரதர் ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க, சிஸ்டர் நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி, அவங்க நம்ம வீட்டுக்கு வந்தாலும் சரி, நம்ம அவங்கள சாப்பிட இடம் கொடுப்போம். சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பாரமான காரியம் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல அது பாரமான காரியம். இப்போ இது எங்கேருந்து எங்கே வந்திருக்குன்னு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் ஹிந்து, ஓகே, கிரகப்பிரவேசம் பண்ணுறார். உங்களோட இந்து நண்பர் கிரகப்பிரவேசம் பண்ணுற வீட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கும்? முதலாவது அது அதிகாலையில் இருக்கும். அதிகாலையிலே நீங்கள் போயிட்டீங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு, அதனால் அதிகாலையிலே போயிட்டீங்க. என்ன நடந்துகிட்டு இருக்கோம்? அந்த காட்சியை கொஞ்சம் கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. நடு ஹாலில் அவங்க யாகம் வளர்த்துருப்பாங்க. அவங்களுடைய இவர் உட்காந்துருப்பார், என்ன சொல்கிறது, பேர் என்ன சொல்லுவாங்க, பூசாரி. அவங்க பூசாரி உட்காந்துருப்பார். அவர் மந்திரங்கள் ஓதிக்கிட்டு இருப்பார். வீட்டினுடைய தலைவன் எங்கே இருப்பார்? பக்கத்தில் இருப்பார். வீட்டு அம்மா எங்கே இருப்பாங்க? பிள்ளைங்க எங்கே இருப்பாங்க? எல்லாம் அங்கே உட்காந்துருப்பாங்க. இப்போ நீங்கள் உள்ளே நுழையிறீங்க. உள்ளே நுழைஞ்சோன்னா உங்கள் தலையை பார்க்குறாரு. பார்த்த உடனே அவர் என்ன செய்வார்? வாங்கன்னு கை காட்டுவார். இருங்க, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லுவார். இதுதானே நடக்கும். ஸோ அந்த காட்சி கண்ணு முன்னாடி வந்துச்சா? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த காட்சி அப்படியே இருக்கட்டும். காட்சி நம்பர் 2. இது ஒரு கிறிஸ்தவ வீடு, ஓகே. அங்கே வீட்டில் ப்ரேயர் மீட்டிங் நடக்குது. சாயங்காலம் 6:30 மணிக்கு ப்ரேயர் மீட்டிங். பாஸ்டர் எத்தனை மணிக்கு வருவார்? 6:15 பாஸ்டர் வந்துடுவார். ஏன்னா 6:30 மணிக்கு மீட்டிங்னா 6:15 கண்டிப்பாக ஊழியக்காரர் அங்கே இருப்பார். வீட்டு தலைவர் எங்கே இருப்பார்? அவர் கைலி கட்டிட்டு வெளியே நிற்பார். ஐயா வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லுவார். வீட்டு அம்மா எங்கே இருப்பாங்க? கிச்சன்ல இருந்து எட்டி பார்ப்பாங்க. ஐயா வந்துட்டாரா, வாங்க ஐயா உட்காருங்க, ஏதோ வந்துட்டேன்னு சொல்லுவாங்க. பிள்ளைங்க எங்கே இருப்பாங்க? கடைக்கண்ணிக்கு போயிருப்பாங்க இல்லையா? 6:30 மணி ஆயிடுச்சு. 6:30 மணிக்கு கரெக்டாக ப்ரேயர் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணி எங்கள் வீட்லையாவது பார்த்துருக்கீங்களா? நடக்காது. 6:45, 7 மணி ஊழியக்காரர் குரல் கொடுப்பார். அம்மா ஸ்டார்ட் பண்ணலாமா, ஐயா ஸ்டார்ட் பண்ணலாமான்னு. இவர் இன்னும் மஃப்டில் தான் இருப்பார், இன்னும் ட்ரெஸ்ஸே மாற்றிருக்க மாட்டார், வெளியில் தான் உலாத்திட்டு இருப்பார். ஸ்டார்ட் பண்ணுங்கய்யா, பாட்டு பாடுங்கய்யா, வந்துருவாங்க ஐயான்னு சொல்லுவார், குரல் கொடுப்பார். இவர் 7 மணி வரைக்கும் பார்த்துட்டு என்ன செய்வார்? பாட்டு பாட ஆரம்பிப்பார். ஒரு 2 பேர் 3 பேர் உட்காந்துருப்பாங்க, பாட்டு பாட ஆரம்பிப்பாங்க. ஓகே ஃபைன், ப்ரேயர் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது நீங்கள் உங்கள் நண்பர் ஒருத்தர் கூப்பிட்ருக்கீங்க, அவர் கொஞ்சம் தாமதமாக வந்திருக்கிறாரு, ப்ரேயர் மீட்டிங் நடந்துட்டு இருக்குது. இப்போ ப்ரேயர் மீட்டிங் நடக்கும்போது உங்கள் ஃப்ரெண்டு உள்ளே வந்தோடனே நீங்கள் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? லபக்குன்னு எந்திரிச்சு குடுன்னு ஓடி, ப்ரேயர் நடந்துட்டு இருக்கோம், குடுன்னு ஓடி அவனை உள்ளவான்னு கூட்டிகிட்டு வந்து அவனை எங்கே உட்கார வைக்கணுமோ உட்கார வச்சு என்னெல்லாம் கவனிக்கணுமோ கவனிப்பீங்க. இதெல்லாம் நடக்குமா? ப்ரேயர் மீட்டிங் முடிய போகுது. முடிகிற டைமில் என்ன நடக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஆமேன் போடுறதுக்கு முன்னாடி சிஸ்டர் எங்கே இருப்பாங்க? கிச்சனில் இருப்பாங்க. ஏன்? பால் சூடு பண்ணணும், காபி சர்வ் பண்ணணும். ஐயா எங்கே இருப்பார்? அவர் எங்கே இருப்பார்? அவர் சர்வ் பண்ணுற இடத்துல போயிருப்பார். பசங்க எங்கே இருப்பாங்க? அவங்களும் என்ன பரிமாறணுமோ அதுக்கு உண்டான காரியத்தில் இருப்பாங்க. இப்போ இந்த 2 காட்சி இருக்குதா? அவங்களும் ஒரு தெய்வத்தை கும்பிடுறாங்களா, நம்மளும் ஒரு தெய்வத்தை கும்பிடுறோமா? அந்த தெய்வத்தை முன்னிட்டு தான் அவங்க அங்கே போய் உட்காந்துருக்காங்களா? நம்முடைய தெய்வத்தை முன்னிட்டு தான் நம்ம உட்காந்துருக்குறோமா? நம்ம தெய்வத்தை எவ்வளோ மதிக்கிறோம், அவங்க தெய்வத்தை எவ்வளோ மதிக்கிறாங்கன்னு மட்டும் ஒப்பிட்டு பாருங்க பார்க்கலாம்.
எப்பேற்பட்ட பெரிய ஆள் வந்தாலும் சரி, அவர் அங்கிருந்து எந்திரிக்கவே மாட்டார். அந்த பூசாரி பூசை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, மந்திரங்கள் ஓதும்போது, அந்த வீட்டார் அங்கிருந்து அசைய மாட்டாங்க, அங்கதான் இருப்பாங்க. முடிச்சோடனே சாப்பாடு இருக்குதா? சாப்பாடு இருக்கு. அதுக்கு ஆயத்தமா இருக்கா? எல்லாம் ஆயத்தமா இருக்கு. அவங்க காப்பியெல்லாம் கொடுக்க மாட்டாங்களா? கொடுப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஆனா பூஜையை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டாங்க. நம்மளுடைய ஜெபத்தை காப்பிக்காக, அந்த மிக்சர் பிஸ்கட்டுக்காக அலட்சியமா ஹேண்டில் பண்ணும். இப்ப நம்ம சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா? கேட்டு பாருங்க. சிம்பிள். புரியுதுங்களா? சாப்பாடு அவசியமா? அவசியம் இல்லையா? அவசியம். சாப்பாடு அவசியம். விருந்து அவசியமா? எல்லாம் முடிச்சோன்னா விருந்து கொடுக்கறது அவசியமா? அவசியம். ஆனா பிரேயர் அவசியமா? அவசியம் இல்லையா? தெய்வ பயம் அவசியமா? அவசியம் இல்லையா? இப்போ உங்க ஹிந்து ஃப்ரெண்டு உள்ள வந்த அப்புறம் உங்க பிரேயரை மதிப்பாரா, அல்லது ஏதோ ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க இவர் நடமாடிக்கிட்டு இருந்தாங்கன்னு நினைப்பாரு? புரியுதுங்களா? நம்ம அதுக்கு மாதிரி முன்னுரிமை கொடுத்து நம்ம மதிச்சிருந்தோம்னா, ஜெபம்னா என்னன்னு தெரியாதவன் பேசக்கூடாது, அவங்க பிரேயர் நடக்குது, நம்ம இங்க நின்னுக்கணும் அப்படின்னு நினைப்பான். நம்மளே குடுக்குன்னு குடுக்கல ஓடிக்கிட்டு வா வா வான்னு இழுத்துட்டு வந்து எல்லாரும் நூறு அவனை உட்கார வச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம தேவனை அந்த அளவுக்கு மதிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக அதுக்கப்புறம் கொடுக்க போற சாப்பாட்டுக்கெல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறோம். இதுதான் உண்மை. இப்போ இது முக்கியம்தான், முக்கியம் இல்லைன்னு நான் சொல்லலை. செருப்பு கூட முக்கியம்தான். செருப்பு முக்கியமா? முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். என் செருப்பு முக்கியன்றதுக்காக இப்போ நான் இங்கே வந்து நிற்கும் போது என் செருப்பை ஒரு பையில போட்டு கையோட பிடிச்சிட்டு வந்து இங்கே நின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஐயா, செருப்பு முக்கியம்தான். செருப்பு எங்கே இருக்கணுமோ அங்கே இருந்தால் அதுக்கு மரியாதை. செருப்பு எங்கே வரக்கூடாது? நடு வீட்டுக்கு வரக்கூடாது. சாப்பாடு முக்கியம்தான் பிரதர் சிஸ்டர், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எங்கே இருக்கணுமோ அங்கே தான் இருக்கணும். ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு வந்து அதை ஆண்டவரையே ரீப்ளேஸ் பண்ணக்கூடாது. ஆண்டவரே ரீப்ளேஸ் பண்ணிடுச்சுன்னு நான் எப்படி தெரியுமா சொல்கிறேன்? ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு சர்ச்சு, அந்த சர்ச்சினுடைய கன்வென்ஷன் அல்லது அவங்களுடைய ஆண்டு விழா. ஆண்டு விழா அடுத்த மாதம் இத்தனாம் தேதி வருதுன்னு அவங்க பிளான் பண்ணிட்டாங்க. ஆண்டு விழாவுக்கு பிளான் பண்ணும்போது அஜெண்டாவில் அவங்க கூட்டமாக உட்காந்து ஆலோசனை பண்ணும்போது முதல் காரியமாக பேச போகிறது என்னது? இந்த வருஷம் ஆண்டு விழாக்கு எங்கே கறி எடுக்கலாம், எந்த பாயை கூப்பிட்டா இந்த வருஷம் ஆண்டு விழாக்கு பிரியாணி நல்லா பண்ணலாம், யாரை கூப்பிடலாம், யாரை வச்சு ஆண்டு விழா நடத்தலாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் அதை விட எது முக்கியமான டிஸ்கஷனில் ஓடும்னு நினைக்கிறீங்க? பிரியாணிக்கு என்ன செய்யறதுன்றது தான் காரியமே. ஓகே, ஆண்டு விழா வந்துச்சு. ஆண்டு விழா அன்னைக்கு காலையில் சர்வீஸ் ஆரம்பிக்குது. ஊழியக்காரெலாம் வந்துட்டார், பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க, நடந்துட்டு இருக்குது. சபையில் இருக்க வேண்டிய முக்கியமான 10-15 பேர் எங்க இருப்பாங்க? பிரியாணி அண்டா பக்கத்துல இருப்பாங்க. அங்க சமைக்கிறவனை மேய்ச்சிக்கிட்டு, அங்க காய்கறி இது பண்ணிக்கிட்டு எல்லாரும் அங்க இருப்பாங்க. இங்க சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கும். யாருக்கு முக்கியத்துவம் நினைக்கிறீங்க? நம்ம எல்லாம் பிரியாணியை சாப்பிட்டது இல்லையா? அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். இதை விட்டா அடுத்த ஆண்டு விழாவில் தான் பிரியாணி சாப்பிட போறோமா? ஏன் அப்படி? நம்ம ஆண்டவரையும் மறந்துட்டோம் பார்த்துக்கங்க. சாப்பாடு தான் முக்கியம், அதுக்கு தான் முக்கியத்துவம். அதை தவிர வேற எதுவுமே கிடையாதுன்ற அளவுக்கு பெரும் திண்டுக்கு சபை இடம் கொடுத்துருச்சு. நான் மறுபடியும் சொல்றேன், சாப்பாடு முக்கியம்தான், இல்லைன்னு சொல்ல. செருப்பும் முக்கியம்தான். அதே மாதிரிதான் செருப்பு எங்க இருக்கணுமோ சாப்பாடும் அங்கதான் இருக்கணும். பிரேயர் அப்போ பிரேயர் தான், பிரேயர் முடிச்சுட்டு தான் மற்ற காரியங்கள். அந்த முக்கியத்துவத்துக்கு சபை வரணும். இல்லைன்னா அந்த பெருந்துண்டு இது பாரம் ஆயிடுச்சுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்போ நான் இவ்வளோ நேரம் கதை சொல்றேன், நீங்க யோசிக்கலாம் இது எப்படி பாரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பாரம் ஆயிடுச்சு, ஏன்னா இதுல எங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்குது. பார்த்துக்கங்க இந்த பிரியாணி ஆண்டாவை பத்தி.
இதனால் வர்ற சண்டைகள் சொல்லி முடியாது. நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறவங்கள கேட்டு பாருங்கள், அவங்களுக்கு தெரியும். அந்த பிரியாணினால் கோவிச்சுக்குவாங்க, அந்த பிரியாணினால் பிரச்சனை வரும். அந்த பிரியாணினால் நான் ஆத்துமாக்களே இழந்திருக்கிறேன். இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. மீந்து போச்சு பிரியாணி, மீந்து போன ட்ரம் அந்த அண்டா வீட்டுக்கு கொண்டு வராங்க, அவங்க வீட்டுக்கு கொண்டு போகிறாங்க. நான் சொன்னேன், எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டிலேருந்து பிரித்து அனுப்புன்னு சொன்னேன். அவ்வளோதான். அன்னைக்கு தான் அவங்கள கடைசியாக பார்த்தேன். அதோட பார்க்கவே இல்லை. இத்தனைக்கும் அவங்களுக்கும் கொடுத்துருக்கு, எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, எல்லாருக்கும் பிரித்து அனுப்பிச்சிட்டோம். ஆனால் அந்த கசப்பான நாளை இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. இப்போ ஆவிக்குரிய ஓட்டத்தை ஒன்றுமே இல்லாத இந்த சாதாரண காரியம் கெடுக்கிற காரியமாக இருக்கு. பெரும் திண்டுக்கு இடம் கொடுக்காதீங்க ஆண்டவர் சொல்றார். உயிர் வாழ்றதுக்காக சாப்பிடுங்க, சாப்பிட்றதுக்காக உயிர் வாழாதீங்க. சாப்பிட்றது தானே பிரதர்னு நினைக்காதீங்க. அது நடு வீட்டுக்கு வந்துச்சுன்னா எல்லாத்தையும் கெடுத்துறதா இருக்கும். நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். இப்போ இந்த பெருந்திண்டுக்கு அடுத்த ஆண்டவர் சொல்றது என்னது? லௌகீக கவலை. லௌகீக கவலைன்னா என்னது? லௌகீகம்னா இந்த உலகம், இந்த உலகத்துக்குரிய கவலை. பஸ் ஸ்டாப்புக்கு போனால் பஸ் வரணுமேன்னு கவலை, பஸ் வந்துருச்சுன்னா இடம் கிடைக்கணுமேன்னு கவலை, இடம் கிடைச்சிருச்சுன்னா பஸ்ஸு டைமுக்கு போய் சேரணுமேன்னு கவலை. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா, கவலைப்பட ஒன்றுமே இல்லைன்னே கவலை. கவலைப்படுறதே வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. நாளைக்கு என்ன செய்ய போகிறோம்னு பிளான் பண்ணலாம், திட்டம் பண்ணுறதுல தப்பு கிடையாது. ஆனால் நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யக்கூடாதான்? கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டவர் சொல்ல, கவலைப்படுறா ஏதாவது கூட்ட போறியா, குறைக்க போறியா, தலை மயிரை கலர் மாற்ற போறியா? ஒன்றுமே கிடையாது. நீ சாதிக்க போகிறது ஒன்றுமே கிடையாது. வீட்டை விட்டு வெளியே போனவங்க வருவாங்க, என்னாச்சோ வருவாங்களோ, இதெல்லாம் தேவையில்லை, வருவாங்க. சும்மா கவலைப்பட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறதுனால அங்கே என்ன செய்ய போறீங்க? ஒன்றும் செய்ய போகிறது கிடையாது. அதனால கவலைப்படுறது நிறுத்திடணும். இந்த பெருந்திண்டும் உலக கவலையும் நம்மளுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை பாரப்படுத்துகிற காரியம். இப்போ இந்த என்னது, மனுஷனுடைய கவலை அவனுடைய இதை என்ன பண்ணுமா? மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும்னு சொல்லி நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25வது வசனம் சொல்லுது. அதனால கவலைப்படுறதை நிறுத்திடணும். கவலை வரும்போது என்ன சொல்லணும்? கர்த்தர் பார்த்துக்குவாரு, அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்னு கர்த்தர் மேலே இருக்க தைரியத்தோடு நம்ம ஃபேஸ் பண்ணுறதா இருக்கணும். இது வந்து தேவையில்லாத பாரங்கள். ஓகே, இது இல்லாமல் ஆண்டவர் சில பாரங்களை அனுமதிக்கிறார். அதில் 2 வகை இருக்குது. ஒன்று என்னன்னு சொன்னால், நம்ம வீடு வாசப்படிங்கிறது மாதிரி ஒவ்வொரு ஆளுக்கும் அவங்கவுங்க பிரச்சனை இருக்கும். சாருக்கு என்ன, பிரதருக்கு என்ன, சிஸ்டருக்கு என்னன்னு பார்க்கும்போது தெரிஞ்சால் கூட ஆக்சுவலாக ஒவ்வொருத்தர் வீட்லேயும் அவங்கவுங்களுக்கு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். இதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. யோபு சொல்லும்போது சொல்லுகிறான், யோபு 6வது அதிகாரம் 1-3 வரைக்கும், யோபு 6:1-3 வரைக்கும், யோபு பிரதியுத்தரமாக, என் சஞ்சலம் நிறுக்கப்பட்டு என் நிர்பந்தமெல்லாம் தராசிலே வைக்கப்பட்டால் நலமாயிருக்கும், அப்பொழுது அது கடற்கரை மணலை பார்க்கிலும் பாரமாயிருக்கும், ஆகையால் என் துக்கம் சொல்லி முடியாதுன்னு சொல்றோம். அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனைன்னு சொன்னேன். யோபு தன் பிரச்சனையை பற்றி சொல்லுகிறான். அது தராசில் வச்சனா அது எவ்வளோ வெயிட்டான்? கடற்கரையில் இருக்கிற மணலெல்லாம் வெயிட்டு போட்டால் கூட இவருடைய சஞ்சலம் அதை விட அதிகமான வெயிட்டுன்னு சொல்லி அவ்வளவு பாரம்னு சொல்லி சொல்கிறான். இப்போ இந்த சஞ்சலமே இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேணும், எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்கக்கூடாதுன்னு நம்ம யாருமே கேட்க முடியாது. இது நம்ம வாழ்க்கையில் நிச்சயம் வரதான் செய்யும். நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், அதை ஃபேஸ் பண்ணி தான் கடந்து போகணும். அதே மாதிரி இன்னொரு காரியம் இருக்குது. என்னன்னு சொன்னால், நம்ம எல்லாருக்கும் கடமைகள் இருக்கு. இப்போ நான் ஒரு தனிநபர், நான் தனிநபராக இருந்தாலும் ஒரு சிலருக்கு நான் தகப்பனாக இருக்கிறேன், என் மனைவிக்கு கணவனாக இருக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு நான் மகனாக இருக்கிறேன், என்னுடைய சகோதர சகோதரிகளுக்கு சகோதரனாக இருக்கிறேன், நான் வேலை செய்கிற இடத்துல ஒரு பொறுப்பில் இருக்கிறேன். இது மாதிரி நமக்கு நிறைய இது உண்டு.
ஆஸ்பெக்ட்ஸ் உண்டு நம்ம லைஃப்பில். இவைகள் எல்லாம் நமக்கு கடமைகளை கொண்டு வரும். இப்போ வீட்டில் குடும்ப தலைவன்ற கடமை இருக்குது, பிள்ளைங்களுடைய தகப்பன்ற கடமை இருக்குது, கணவன்ற கடமை இருக்குது, மகன்ற கடமை இருக்குது. நான் ஆஃபீஸ் போனேன்னா அங்கே நான் செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது. ஊழியத்துக்கு வந்தால் ஊழிய கடமைகள் இருக்குது. இந்த கடமைகள் எல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பைபிள் எடுத்துக்கிட்டு கைலாசம் போயிடணும். பைபிள் எடுத்துகிட்டு கைலாசம் போயிட்டா ஒரு பிரச்சனை கிடையாது, இல்லை ஒரு கடமை கிடையாது. நானாச்சும் ஆண்டவராச்சுன்னு இருக்கலாம். ஆண்டவர் அப்படியா இருக்க சொன்னார்? அப்படி இருக்க சொல்ல. நம்மளை யாரும் துறவரம் மேற்கொள்ள சொல்ல, நம்மளை இந்த உலகத்தில் வாழ தான் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழணும்னா கடமைகள் கண்டிப்பாக இருக்கும். மோசே ஒரு ஊழியம் செஞ்சான். அந்த ஊழியத்தை பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் பொறாமையாக இருக்குது. எவ்வளோ வல்லமையான கிரியைகளை ஆண்டவர் மோசையை கொண்டு செய்கிறார் இல்லை? கடலையே பிரிக்கிறாரு. இன்னும் பெரிய பெரிய காரியம்லாம் நடக்குது. மோசே மாதிரி ஊழியம் செய்யணும், மோசே லெவலில் ஊழியம் செய்யணும்னு எவ்வளோ பேர் ஆசைப்படலாம். ஆனால் மோசே தன் ஊழியத்தை பற்றி சொல்லும்போது வித்தியாசமாக சொல்கிறான். என்ன சொல்கிறான்? எண்ணாகமம் 11வது அதிகாரம் 11வது வசனம். எண்ணாகமம் 11:11. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, நீர் இந்த ஜனங்கள் எல்லாருடைய பாரத்தையும் என் மேல் சுமத்தினதுனால் உமது அடியனுக்கு உபத்திரவம் வர பண்ணியது என்ன? உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடையாதே போனது என்ன? எப்படி? இவ்வளவு ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறது அவனுக்கு என்னமா பாரமா? இதை என்ன என் தலையில தூக்கி வச்சுட்டீங்க, நான் எப்படி இதெல்லாம் செய்கிறதுன்னு சொல்லி மோசே தன் ஊழியத்தை குறித்து கம்ப்ளைண்ட் பண்றான். மோசேக்கு அவனுடைய ஊழியம் பாரம். உங்களுக்கும் எனக்கும் நமக்கு செய்ய வேண்டிய நிறைய காரியங்கள் நம்முடைய பாரம். இதுலேருந்து நம்ம எஸ்கேப்லாம் ஆக முடியாது. நம்ம அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், நம்ம அதை கம்ப்ளீட் பண்ணி தான் ஆகணும். அதே சமயத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய ஓட்டத்தை ஓடி தான் ஆகணும். அவாய்ட் பண்ணக்கூடியதை அவாய்ட் பண்ணிடலாம். இப்போ பெருந்திருந்து அவாய்ட் பண்ணிடலாம், லௌகீக கவலை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் சஞ்சலத்தை அவாய்ட் பண்ண முடியுமா? அது டிசைனாக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் ஒரு சஞ்சலம்னா அடுத்த மாதம் இன்னொரு சஞ்சலம், அடுத்த வருஷம் வேறு விதமான சஞ்சலம் வந்துக்கிட்டு தான் இருக்கும். நம்ம அதை மீட் பண்ணி தான் ஆகணும். அதே டைமில் கடமைகள் இருந்து கொண்டே இருக்கும், அவைகளை நாம் நிறைவேற்றி கொண்டே தான் இந்த வாழ்க்கையை ஓடணும். பாரமானது ஓட்டத்தை என்ன செய்யும்? ஓட்டத்தை தடை பண்ணும், ஓட்டத்தை சோர்வுற பண்ணும். அதனால தான் நிறைய பேர் ஓட முடியாமல் கஷ்டப்படுறாங்க. கர்த்தருக்குள்ள ஓடணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் அவங்களால என்ன செய்ய முடியல? தொடர்ந்து ரொம்ப நாள் ஓட முடியல. ஒரு கன்வென்ஷன் வச்சு ஒரு ஸ்பீக்கரை கொண்டு வந்து அவங்கள நல்லா பம்ப் பண்ணால் நல்லா உற்சாகமாயிடுறாங்க. வெளியே போயிட்டு அவங்க ஓடினா ஒரு மாதம் 2 மாதத்துக்குள்ளே என்ன ஆகுது? காற்று இறங்கிடுது, பலூனு புஷ்ஷுன்னு ஆயிடுது. மறுபடியும் அடுத்த கன்வென்ஷன் வச்சு மறுபடியும் அவங்கள பம்ப் பண்ணி ரெடி பண்ண வேண்டி இருக்குது. அப்போ இவங்க கிராஃப் எப்படி போகுது? இசிஜி கிராஃப் மாதிரி ஏறுறதும் இறங்குறதும் ஏறுறதும் இறங்குறதும் ஏறுறதும் இறங்குறதும். ஓட்டத்தை ரெகுலராக ஓடாமல் ஓடுறது நிற்கிறது, ஓடுறது நிற்கிறது, ஓடுறது நிற்கிறது. இப்படி ஓடி ஓடி நின்னாக்க ஓடி போய் சேருவாங்களா? ஜெயிக்க மாட்டாங்க. இல்லை, மேரத்தான் எப்படி ஓடணும்? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை பொறுமையோடு ஓடிக்கிட்டே இருக்கணும். அதில் இந்த மாதிரி நின்றுலாம் செய்ய முடியாது. ஆனால் எல்லாருடைய லைஃப் பார்த்தோம்னா போராட்டமாக இருக்குது. அவங்க சோர்வடைகிறாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன், ஒரே சொல்யூஷன், அதுதான் ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறாரு. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இங்கே தான் ஹைலைட் வருது. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. மறுபடியும் சொல்றேன், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இதுதான் வாழ்க்கையினுடைய ரகசியம். சஞ்சலம் என்கிற பாரத்தை நான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். கடமை என்கிற பாரத்தை நான் சுமந்து தான் ஆகணும். அதே சமயத்தில் எனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு சோர்ந்து போகாம கடைசி வரைக்கும் ஓடணும். ரகசியம் என்னவா? அவரை அல்லாமல் என்னால் இதை செய்ய முடியாதுன்னு நான் உணர்ந்து கொள்ளணுமா. அவரை அல்லாமல் என்னால் செய்ய முடியாதுன்னா அது எப்படி அப்படின்னா,
மறுபடியும் அந்த எபிரேயர் 12வது அதிகாரம் 1 வசனத்துக்கு போனோம்னு சொன்னா, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் பாவமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி பாவத்தையும் தள்ளிவிட்டு என்ன செய்யணுமா? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கணும். இப்போ இயேசுவை நோக்கின்னு ஒரு வார்த்தை வருது இல்லை அப்படின்னா, அவரை இலக்காக வைத்து அவரை அடையிறதுக்காகன்னு இல்லை. இயேசுவை நோக்கின்னு சொல்லும்போது இயேசு என் பக்கத்தில் இருக்கிறாருங்கிறத நான் உணர்ந்து கொண்டு நான் அவரை நோக்கி பார்த்து இந்த ஓட்டத்தை ஓடணுமா? அவரை அல்லாம இந்த ஓட்டத்தை என்னால ஓட முடியாதுங்கிறத, அந்த ரகசியத்தை நான் உணர்ந்து கொண்டு நான் இந்த ஓட்டத்தில் தனியா இல்லை, என்னோட அவர் இருக்கிறாருங்கிறத உணர்ந்து நான் அவரை நோக்கி பார்த்து எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நான் பொறுமையோடு ஓடணுமா? இப்போ ரேஸ்ங்கிறது இங்கிலீஷ்ல ஸ்பெல் பண்ணா என்னன்னு வரும்? RACE, ரேஸ் இல்லைங்களா? இந்த ரேஸை இயேசு என்னோட இருக்கிறாருன்றத உணர்ந்து நான் ஓடுனேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேரு GRACE, கிரேஸ். நானே தனியா ஓடினா அதுக்கு பேர் என்னது? ரேஸ். இயேசு என்னோட இருக்கிறாருன்றத உணர்ந்து நான் அவரை நோக்கி பார்த்து ஓடுனேன்னா அங்க எனக்கு என்ன கிடைக்குது? கிரேஸ் கிடைக்குது. அப்போதான் அந்த சஞ்சலம் என்கிற பாரம் மற்றவங்களை அமுக்கி போடும், கடமை என்கிற பாரம் மற்றவனை மூச்சு விட முடியாம பண்ணிடும். ஆனா இவர் என்னோட இருக்கிறாரு நான் நோக்கி பார்த்து ஓடணும்னா காரியமே வேற மாதிரி. இவர் எதுக்கு என்னோட இருக்கிறாரு? இவர் என்னோட இருக்கிறாரு, நான் நோக்கி பார்க்கறேன்ல, எதுக்கு என்னோட இருக்கிறாரு? சங்கீதம் 55:22 இப்படி சொல்லுது, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடுன்னு சொல்லுது. இப்போ எனக்கு பாரம் இருக்குங்க, எனக்கு சஞ்சலன்ற பாரம் இருக்கு, உங்களுக்கும் சஞ்சலன்ற பாரம் இருக்கு, எனக்கு கடமைன்ற பாரம் இருக்கு, உங்களுக்கும் கடமைன்ற பாரம் இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு வந்து உங்ககிட்ட என்னுடைய பாரத்தை பத்தி எல்லாம் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் சரி பிரதர் இவ்வளோ கஷ்டப்படுறாரு போலன்னு கேட்பீங்க. ஆனால் ஏற்கனவே நீங்களே பாரம் சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? நீங்கள் உங்கள் பாரத்தெல்லாம் என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் ஏற்கனவே தாங்க முடியாத பாரத்தோடு இருக்கிறேன், நான் எங்கே இருந்து உங்களுடைய பாரத்தை வாங்கிக்கிறது? இது ரெண்டும் கஷ்டம். சிலர் இப்படி சொல்லுவாங்க, மற்றவங்க கிட்ட உன் பிரச்சனையை சொல்லாதையா, சொன்னா என்ன ஆகுமா? 10ல் 7 பேர் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. ஏன்னா அவன் பிரச்சனையே அவனுக்கு அதிகமாக இருக்குது. நீ வந்து உன் பிரச்சனையை சொன்ன இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு அவனுக்கு நேரம் கிடையாது. 7 பேர் கவனிக்க மாட்டான். மீதி 3 பேர் என்ன பண்ணுவானா தெரியுமா? ஆக்சுவலாக சந்தோஷப்படுவானா, நல்லா வேணும் இவனுக்குன்னு. நம்ம கிட்ட சொல்லும்போது ஐயோ அப்படியான்னு கேட்டுக்குவான், ஆனால் உள்ளத்தில் சந்தோஷப்படுவானா. அதனால மற்றவங்க கிட்ட உன்னுடைய பிரச்சனையை சொல்லாதேன்னு சொல்லுவாங்க. அப்போ யாருக்கிட்ட சொல்லணுமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வச்சிரு, வைத்து விடு. வச்சுட்டு எடுத்துக்கோ இல்லை. நம்ம காலைல ஜோம் பண்ணிட்டு மறுபடியும் தூக்கிட்டு வந்துடுறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இல்லை, வைத்து விடு. நீங்கள் என் மேலே பாரத்தை வச்சிங்கன்னா எனக்கு உங்கள் தலைவலி பெரிய தலைவலி ஆயிரும். டெய்லி இவங்க பார்க்கும்போதெல்லாம் புலம்புறாங்களேன்னு. ஆனால் கர்த்தர் மேலே பாரத்தை வச்சா அவர் என்ன செய்வாரா? அவர் உன்னை ஆதரிப்பார் என்று வசனம் சொல்லுது. என்னால் தூக்கி சுமக்க முடியாத பாரத்தை நான் தூக்கிக்கிட்டு இந்த ஓட்டத்தை ஓட வேண்டியது இருக்குது. இந்த ஓட்டம் எனக்கு நியமிக்கப்பட்டு இருக்குது. இதை நான் ஓடணும்னா நான் அவர் மேலே பாரத்தை வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன செய்கிறாராம்? இந்த ஓட்டத்தை ஓடுறதுக்கு எனக்கு ஆதரவு கொடுக்கிறாராம். இப்படி நான் செஞ்சு ஓடுனேன்னா என்னுடைய சஞ்சலங்களை அவர் மேலே வச்சு, என்னுடைய கடமை என்கிற பாரத்தை அவர் மேலே வச்சு நான் ஸ்டெப்பாக ஓடுனேன்னு வச்சுக்கோங்களேன், காரியமே வேற மாதிரி. இப்போ நான் தகப்பனாக இருந்து காரியம் செய்யணுங்க. என் திறமையினால, என் கெப்பாசிட்டினால, என் இன்ஃப்ளூயன்ஸ்னால என் பிள்ளைங்களை நான் எப்படின்னு நான் நினைக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக நான் கர்த்தர் மேலே பாரம் வச்சு, கர்த்தர் அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிறத நான் உணர்ந்து அவர் மேலே பாரத்தை வச்சு அவர் எனக்கு கிருபை தந்து இதை செய்யணும்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா அப்போ தகப்பன் என்கிற கடமையை நான் எப்படி நிறைவேற்றுவேன்னு யோசித்து பாருங்க. இன்னைக்கு ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன். இங்கே நான் மைக்க பிடிச்சி
என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து என் திறமையினால நான் இதை எப்படி செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா பாரம்லாம் யார் தலையில் இருக்கு? என் தலையில் இருக்கு. அதுக்கு பதிலாக இது எனக்கு கொடுக்கப்பட்ட கடமை, இந்த கடமையை நான் நிறைவேற்றுகிறதுக்கு யார் எனக்கு கிருபை கொடுக்கணும்? அவர் கிருபை கொடுக்கணும்னு இந்த பாரத்தை அவர் மேலே வச்சு, ஆண்டவரே நீங்க இதுக்குண்டான கிருபையை கொடுங்கன்னு சொல்லி நான் இதை செஞ்சேன்னா, இப்போ கர்த்தரோட சேர்ந்து நான் இதை செய்யும் போது இதனுடைய காரியம் எப்படி இருக்கும்? எனக்கு பாரமா இருக்காது, பாரம் அவர் மேல இருக்கும். அவர் என்ன ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அவர் கிருபையோட இதை செய்யும் போது காரியம் வேற மாதிரி இருக்கும். இதுதான் ஓட்டத்தின் வெற்றிகரமா ஓடுகிறதுக்கான ரகசியம். இது இல்லாம நம்ம ஓடணும்னா ஓட முடியும். எவ்வளவு நாள் ஓட முடியும்? கொஞ்ச நாள் தான் ஓட முடியும். தொடர்ந்து பொறுமையோடு நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்கணும்னு சொன்னா அவர் மேல பாரத்தை வச்சு ஓடுகிறவர்களா இருக்கணும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது, உங்க சூழ்நிலை என்ன எனக்கு தெரியாது, உங்க கடமைகளுடைய பாரம் எனக்கு தெரியாது. ஆனா இப்போ சொல்றேன், அதை கர்த்தர் மேல வச்சு நீங்க ஓடி பாருங்க. கர்த்தரை எல்லாமே என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லி ஓடி பாருங்க. அது எப்படி இருக்குங்கிறத நீங்க அனுபவத்துல சொல்றவங்களா இருப்பீங்க. இப்போ பாரமானது இவர் மேல வச்சிடலாம். நம்மளுடைய ஓட்டத்தை பாதிக்கிறது பாரமானது மட்டும் கிடையாது, இன்னொரு காரியமும் பாதிக்குதான். எது? எபிரேயர் 12:1 வருவோம் மறுபடியும். எபிரேயர் 12:1, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும். ரெண்டாவது காரியம் என்னது? பாவம். ரெண்டாவது காரியம் பாவம். பாவத்துக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனோட அந்த இடத்துல வருது. பாவம் எங்க இருக்குதா? நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவம்னு சொல்லியிருக்கு. உலகத்துல பாவம் இருக்கு தெரியும், வைன் ஷாப்ல பாவம் இருக்கு தெரியும் இல்ல? ஆனா வேதம் சொல்லுது பாவம் எங்கேயோ இருக்குன்னு சொல்லல. பாவம் எங்க இருக்கா? நம்மை சுற்றி நெருங்கி இருக்குதான். இந்த நம்மை சுற்றி நெருங்கி இருக்குன்னு சொன்னா அதை நம்ம சரியா புரிஞ்சுக்கணும். ஆண்டவரும் ஏற்கனவே சொன்னாரு, பாவம் செய்கிறவனும் பாவத்துக்கு அடிமையா இருக்கிறான்னு சொன்னார். குமாரன் உங்களை விடுதலையாக்குன நீங்க மெய்யாகவே விடுதலை ஆவீங்கன்னு சொன்னார். எத்தனை பேர் விடுதலை பெற்றிருக்கோம்? நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்ம விடுதலை பெற்றிருக்கோம், ரொம்ப சந்தோஷம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறான் 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயினன்னு சொல்லுகிறான். அப்ப எல்லாம் புதுசாயிடுச்சு, பழசெல்லாம் ஒளிஞ்சு போச்சு. ஆண்டவர் பாவத்தின் அடிமைத்தனத்துல நீங்க விடுதலை கொடுத்துட்டார். ஓகே சந்தோஷம், ஃப்ரீ தான் இல்லை. ஏன் தெரியுமா? விடுதலை கொடுத்து புது சிருஷ்டியா ஆக்கி பழையவைகள்லாம் ஒளிந்து போயிட்டு எங்க தான் வச்சிருக்கிறாரு? மறுபடியும் அதே பாவம் நிறைந்த உலகத்திலேயே வச்சிருக்கிறார். இந்த உலகத்துல பாவம் எங்க இருக்கான்? அது தனியா எங்கேயோ இருக்குன்னு சொல்லல, உங்களை சுற்றி நெருங்கி நிற்கிறதுன்னு சொல்லுது. நெருங்கி நிற்குதுன்னா அது எப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்றேன். அப்போ அது என்னன்னு உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதுக்காக அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. பஸ்ஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ஸு ரொம்ப ரஷ்ஷாக இருக்குது, பயங்கர டைட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் உங்களுக்கு சீட்டு கிடச்சிச்சு, நீங்கள் உட்காந்துருக்குறீங்க, பஸ்ஸு போய்கிட்டு இருக்கு, நீங்கள் இறங்க வேண்டிய பஸ் ஸ்டாப் வருது. அப்போது நீங்கள் எந்திரிக்கிறீங்க, எந்திரிச்சு பஸ் ஸ்டாப் வருதுன்னு சொல்லிட்டு வழி விட சொல்கிறீங்க. வழி விடுறதுக்கு வழியே இல்லை, எல்லாம் இப்படிங்கிறாங்களோ, யாரும் வழி விடுற மாதிரி தெரியல. பஸ் ஸ்டாப்பே வந்துருச்சு, பஸ் நிற்க போகுது, இப்போ நீங்கள் இறங்கணும். ஐயா வழி விடுங்க நான் போகணும்னு சொல்கிறீங்க, அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க, வழி கிடைக்க மாட்டேங்குது. இப்போ பஸ்ஸு நின்றுருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் புறப்பட போகுது. நீங்கள் இன்னும் தள்ளிக்கன்னு சொல்கிறீங்க, யாரும் வழி விட மாதிரி சத்தத்தை உயர்த்தி சொல்கிறீங்க, யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்குறாங்க, நகர முடியல, வழி இல்லை. இப்போ பஸ்ஸு புறப்படவே போகுது, உங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து கிளம்ப போகுது, நீங்கள் இறங்கணும். என்ன செய்வீங்க? பேச்சுவார்த்தைக்கு உண்டான காலம்லாம் முடிஞ்சு போச்சு. கராத்தே, ஜூடோ, குங்ஃபு என்னெல்லாம் தெரியுமோ, யார் காலில் ஏறினாலும் சரி, யார் தலையில் மிதிச்சாலும் சரி, நான் இப்போ என்ன செய்யணும்? இறங்கணும். இடிக்க வேண்டியவன் நான் இடித்து, மிதிக்க வேண்டியவன் மிதிச்சு, நான் இறங்குறதுக்கு உண்டான காரியம் பார்க்குறேன். பார்த்தீங்களா? அவ்வளோதான்.
நம்மை சுற்றி பாவம் அப்படி நெருங்கி நிற்கிதான். நீங்கள் எங்கேயோ அட்ரஸ் தேடி போக வேண்டியதில்லை, நெருங்கி நிற்கிதான். அதை தள்ளிவிட்டு ஓடணும்னு வசனம் சொல்லுங்க. ஓகேங்களா? எங்கே எங்களை சுற்றி பாவம் நிற்குதுன்னு நீங்கள் கேட்கலாம். நாங்கள்லாம் பரிசுத்தமான அட்மாஸ்பியரில் இருக்கிறோம். எங்கள் வீடு பரிசுத்தமான அட்மாஸ்பியர். நாங்கள் எங்கே போனாலும் அசுத்தமானதுக்கு போக மாட்டோம். நாங்கள் பரிசுத்தமான லிமிட்டுக்குள்ளே தான் இருப்போம். நீங்கள் எங்கே எங்களை சுற்றி நெருங்கி நிற்குதுன்னு சொல்கிறீங்க. அது உலகத்தில் இருக்கலாம், எங்களுக்கு இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்லுது நம்மை சுற்றி தான் பாவம் நெருங்கி நிற்குது. எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. நம்ம கண்ணுக்கு பாவம் பாவமாக தெரியறதில்லை, அவ்வளோதான். பாவம் இருக்குது, ஆனால் நம்ம கண்ணுக்கு அது என்னமா தெரியறதில்லை, பாவமாக தெரியறதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். தொலைக்காட்சி வந்த புதுசு, என்ன, சென்னை தொலைக்காட்சி வந்த புதுசு. அப்போது இந்த மாதிரி ஏகப்பட்ட சேனல்லாம் இருக்காது. மெட்ராஸ் தூர்தர்ஷன் ஒன்று இருக்கும், டெல்லி தூர்தர்ஷன் ஒன்று இருக்கும். அவ்வளோதான், 2 சேனல் தான், வேறு சேனலே கிடையாது. இதில் ப்ரோக்ராம் டெய்லி கிடையாது. சாயங்காலம் 6 மணிக்கு தான் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும், 9 மணிக்கு முடிஞ்சிடும். டெய்லி 6லேருந்து 9 மணி வரைக்கும் தான் ப்ரோக்ராம், வேறு ப்ரோக்ராமே கிடையாது. இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை தோறும் 7:30 மணிக்கு என்ன ப்ரோக்ராம்? ஒளியும் ஒளியும். சனிக்கிழமை ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம். அதுக்கு டிக்கெட் போட்டு விற்றவங்கெல்லாம் உண்டு. ஏன்னா எல்லார் வீட்லேயும் டிவி கிடையாதுல்ல. டிக்கெட்டு போட்டு அது அந்த வாரம் காய்கறி வாங்குறதுக்கு யூஸ் ஆகும்னு சொல்லி டிக்கெட் போட்டு விற்றவங்கெல்லாம் உண்டு. இது அந்த காலத்து தொலைக்காட்சியினுடைய என்டர்டெயின்மெண்ட்டினுடைய ஸ்டேட்டஸ் அப்படி இருந்துச்சு. இப்போ வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும், ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம். இது 2 ரொம்ப பாப்புலர். எல்லாரும் உட்காந்து பார்ப்பாங்க, ஊரே வெறிச்சோடி போயிடும், எல்லாரும் டிவி முன்னாடி உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ இந்த வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும்ல 6 பாட்டு போடுவான், ரெகுலராக 6 பாட்டு போடுவான். இந்த வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி வியாழக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு என்ன ப்ரோக்ராம்? எதிரொலி. எதிரொலின்னு ஒரு ப்ரோக்ராம். எதிரொலின்னா என்னன்னா, இந்த வார ப்ரோக்ராம் பற்றியெல்லாம் நேயர்கள் தங்களுடைய இதை எழுதி அனுப்புவாங்க. தங்களை அந்த ப்ரோக்ராம்ஸை பற்றின இவங்களுடைய கமெண்ட் இதை எழுதி அனுப்புவாங்க, விமர்சனத்தை எழுதி அனுப்புவாங்க. அந்த கடிதங்கள் பிரித்து பிரித்து படிப்பாங்க. அது அந்த காலம், வாட்ஸ்அப்லாம் இல்லாத காலம். சரியா? அதை பிரித்து படிக்கிற ஒருத்தர் உட்காந்துருப்பார். தூர்தர்ஷன் நிலையம் சார்பாக பதில் சொல்கிறவர் ஒருத்தர் பதில் சொல்லுவார். இதுதான் நடக்கும். வியாழக்கிழமை ஒளியும் ஒளியும் எதிரொலி, வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும், சனிக்கிழமை ஹிந்தி படம், ஞாயிற்றுக்கிழமை தமிழ் படம். ஓகே, இவ்வளோதான். இந்த செட்டப் ஒழுங்காக போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் என்ன ஆச்சு, ஒரு 6 பாட்டில் ஒரு பாட்டில் ஒரு காட்சியில் கொஞ்சம் ஆபாசம் வந்துச்சு. 6 பாட்டும் இல்லை, 6 பாட்டில் ஒரே ஒரு பாட்டில், மொத்த பாட்டு இல்லை, ஒரே ஒரு காட்சி ஆபாசமாக வந்துடுச்சு. அவ்வளவுதான். நம்மளுடைய தமிழ் இன ஜனங்க கொதிச்சு போயிட்டாங்க. அடுத்த வியாழக்கிழமை மலை போல குமிஞ்சிருச்சு லெட்டர்ஸ். நாங்கள் பிள்ளைகளோட குடும்பமாக உட்காந்து பார்க்குற காட்சியில் எப்படி இப்படி ஒரு காட்சி வர்ற பாடலை நீனு அனுமதிச்ச அப்படின்னு இவர் ஒரு லெட்டராக பிரிக்கிறாரு. ஒவ்வொரு லெட்டருக்கும் இதே தான், எல்லாரும் கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க. இப்போ அந்த தூர்தர்ஷன் ஆஃபீஸரு பதில் சொல்லி கடைசியாக கொஞ்சம் ஒரு ஜோக்கா, ஒரு காமெடியாக ஒரு வார்த்தை சொன்னார். என்னங்க, என்னதான் அந்த காட்சி வந்தாலும் ஸ்விட்ச் உங்கள் கையில் தானே இருக்குன்னு சொல்லிட்டார். விளையாட்டா சொன்னார், சீரியஸாக சொல்லலை. அடுத்த எதிரொலியில் அவரே சீட்டில் இல்லை. எப்படி அப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லுவேன்னு சொல்லிட்டு அதை விட பெரிய மலையாக சேர்ந்துச்சு. அவரே தூக்கிட்டாங்க. தூர்தர்ஷன் மன்னிப்பு கேட்டுச்சு. நாங்கள் அப்படி பேசியிருக்க கூடாது, அலட்சியமாக பதில் சொல்லியிருக்க கூடாது, அந்த காட்சி வந்தது எங்கள் மிஸ்டேக்கு, தயவுசெய்து மன்னிங்கன்னு மன்னிப்பே கேட்டுச்சு. சரிங்களா? இது 1975. இப்போ 50 வருஷம் கடந்து நம்ம 2025க்குள்ளே வந்திருக்கிறோம்.
இன்னைக்கு நமக்கு 24 மணி நேரமும் தொலைக்காட்சி இருக்கு, 200+ சில்லற சேனலுங்க இருக்கு. நீங்க சொல்லுங்க, நம்ம வீட்டு நடுவில் ஓடுற டிவியில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகுது, ஆபாசம் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்டோ அல்லது ப்ரோக்ராமோ இருக்குதான்னு மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். அன்னைக்கு ஒரு பாட்டில் ஒரு காட்சியில் வந்தப்போ துள்ளி எழுந்த தமிழ் இனம் இன்னைக்கு குடும்பத்தோட உட்கார்ந்து ரசிக்கிறாங்க. எப்படி இது? அதுதான் காரியமே. பாவம் ஒரேடியா வராது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஆமையை வேக வைக்கணும்னா என்ன பண்ணணுமா, கொதிக்கிற தண்ணியில் போட்டிங்கன்னா அது ஜம்ப் பண்ணி வெளியே வந்துடுமா. அதனால் ஆமையை பச்சை தண்ணியில் போட்டு தண்ணியோடு சேர்த்து அவரை சூடு பண்ணணுமா. அந்த ஆமை பரவாயில்ல, இப்போ நல்லா வாமாக இருக்குதுன்னு நினச்சி ஜாலியாக அதில் நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்குமா. அதுக்கு என்ன தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சாகுறோம்னு தெரியாது. பாவம் மொத்தமாக வந்துச்சுன்னா நம்ம அச்சி அப்படின்னு சொல்லிடுவோம். அது மொத்தமாக வராது, அது கொஞ்சம் கொஞ்சமாக வருமா. கடைசியில் அது நமக்கு பாவமாகவே தெரியாது. இப்போ பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்குது, நம்ம கண்ணுக்கு தான் அது என்னன்னு தெரிகிறது இல்லை, பாவமாய் தெரிகிறது இல்லை. உடைய ஆண்டவர் ஏன் கொடுத்துருக்கிறாரு? உடைய கொடுத்ததே ஆண்டவர் தானே. எதுக்காக கொடுத்தாரு? மானத்தை மறைக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதுதான் வேதத்தின்படி சத்தியம், அப்படிதானே? மாற்றம் இல்லை. மானத்தை மறைக்கிறதுக்காக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆனா உலகத்தின் தத்துவத்தின்படி உடை எதுக்காக? நீங்க மறுபடியும் மானத்தை மறைக்கிறதுக்காகன்னு சொல்லாதீங்க. அதுக்கப்புறம் ஏன் எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்குது? எதை எடுத்தாலும் டிரான்ஸ்பரண்டா இருக்குல்ல. ஏன் டிரான்ஸ்பரண்டா இருக்குது? சட்டை போட்டால் கூட உள்ள என்ன பனியன் போட்டிருக்கோம், என்ன பிராண்டு பனியன் போட்டிருக்கோன்னு தெரிகிற அளவுக்கு தானே துணி இருக்கு. ஏன் மறைக்கிற அளவுக்கு இல்லை. எதுக்காக அது துணியா? உலகம் என்ன சொல்லுது? உடலை அழகுபடுத்தி காட்டுறதுக்காக உடை அணிகிறோம்னு உலகம் சொல்லுது. சரிங்களா? வேதத்தின்படி மானத்தை மூடுறதுக்காக, உலகத்தின்படி இது. விசுவாசிகள் என்ன செய்கிறாங்கன்னு நான் சொல்கிறேன். என்னுடைய ஒய்ஃப் ஒரு ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க. அந்த ஸ்கூல் பெரிய ஸ்கூல், பாய்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸ் இருக்காங்க, ஒரு 5000 பேர் படிக்கிற பெரிய ஸ்கூல். அந்த ஸ்கூலில் பிள்ளைங்களுக்கு பிடி ட்ரெஸ் கொடுக்குறாங்கல்ல, வாரத்தில் ஒரு நாள் அதை போடணும். அந்த பிடி ட்ரெஸ் போடும்போது 8ஆம் கிளாஸுக்கு மேலே இருக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்களுடைய சைஸை விட ஒரு சைஸ் பெருசு கொடுப்பாங்க. சைஸ் அளவு எடுப்பாங்க. 8ஆம் கிளாஸுக்கு மேலே இருந்தாங்க ஒரு சைஸ் பெருசு தான் கொடுப்பாங்க, கரெக்ட் சைஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பிள்ளைங்க ரோடு வழியாக வருது, பஸ்ஸில் வருது, நல்லவனும் பார்க்குறான் கெட்டவனும் பார்க்குறான். அதனால பிள்ளைங்களுக்கு இப்படி இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு போடுறாங்க. ஆனால் இதை வாங்கின பெற்றோர்கள் அதை டெய்லர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து உயரத்தை அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா தெரிகிற மாதிரி கட் பண்ணி தச்சு, அகலத்தை கம்மி பண்ணி அதை நல்லா மடித்து தச்சு பிள்ளைக்கு மாட்டி விட்டு சொந்த தாயே அழகா இருக்குன்னு சொல்லி அனுப்பி விடுறாங்க. நான் சொல்றது சினிமா பார்க்குற உலகத்தார் அல்ல. அவங்க செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஹீரோயின் தான், ஹீரோயின் தான் அவங்களுக்கு தெய்வம். அவங்க அதை பற்றி செய்வாங்க. நான் சொல்றது ஊழியக்காரர் பிள்ளைங்க. நான் சொன்னது உலகத்தார் பிள்ளைங்க இல்லை, ஊழியக்காரர் பிள்ளைங்க. நான் நடக்காததை சொல்ல, நடந்த உண்மையை உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள. அந்த தாயை கூப்பிட்டு, அதாவது பாஸ்டர் ஒய்ஃபு, அந்த தாயை கூப்பிட்டு என் ஒய்ஃப் கேட்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இது என்னங்க? அந்த பொண்ணை கேட்டா எனக்கு தெரியாது மிஸ், அம்மா தச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுது. தாயை கூப்பிட்டு, என்ன சிஸ்டர் நீங்களா தச்சு கொடுத்தீங்கன்னா ஆமான்னு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு? அது லூஸா இருந்துச்சு, நான் தான் கரெக்ட் பண்ணி கொடுத்தேன்னு சொல்றாங்க. இப்ப பாவம் எங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம வீட்டு ஹாலில், நம்ம வீட்டு பெட்ரூம்ல நம்மளோடயே இருக்குது. நமக்கு அது இப்போ என்னவா தெரியறது இல்லை? பாவமாய் தெரியறது இல்லை.
பொம்பளை பசங்க இப்படின்னா ஆம்பளை பசங்களை சொல்ல வேண்டியதே இல்லை, சொல்ல வேண்டியதே இல்லை. அவன் பேண்ட்டை ஏன் தான் போடுறானே தெரியல. என்ன பேண்ட்டை இங்கே போட்டுக்கிட்டு இருக்கான், என்னடா இங்கே போட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி நான் மறுபடியும் சொல்கிறேன். உலகத்தாரை பற்றி பேசலை, அவங்க கதையே வேறு. அவங்க அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு அதான் தெரியும், அவங்கள விட்டுருங்க. நான் சொல்கிறது எல்லாம் விசுவாசிகள் ஊழியக்காரர் பிள்ளைங்களை பற்றி சொல்கிறேன். ஏன்டா இப்படி போட்டிருக்க, உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, என்னடா இது பேண்ட்டை வாங்கி நீ ஆல்ட்ரேஷன் பண்ணி இப்படி போட்டிருக்கிறிய அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டாங்க. அவன் திருந்தவே மாட்டேங்கிறான். அவங்க அப்பா வர வச்சாச்சு, அவங்க அப்பா வந்திருக்கிறார். அவன்கிட்ட என் ஒய்ஃப் கேட்குறாங்க, பிரதர் என்ன இது பையன் இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு வரான், இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி? அவங்க அப்பா சொல்கிறார், அவன் +1 படிக்கிற பையன். அவங்க அப்பா பையனுக்கு சொல்கிறார் என் ஒய்ஃப் முன்னாடியே, ஏண்டா ஒரு 2 வருஷம் ஒழுங்காக பேண்ட் போட முடியாது உன்னால, 2 வருஷம் ஒழுங்காக பேண்ட் போட்டா 2 வருஷம் முடிச்சுட்டு என்ன செய்யலாம்? பேண்ட்டை கழட்டி கையில் சுருட்டி வச்சுக்கிட்டு ரோட்டில் நடந்து போகலாம். அப்படியா? ஊழியக்காரன் உலகத்தார் இல்லை. நம்ம நிலைமையே அந்த கதையில் இருக்குது. 1990 ஒரு சம்பவம் நடந்துச்சு. பாம்பேல இருக்கிற சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா சபையினுடைய பிஷப் ஒரு சட்டம் கொண்டு வந்தார். என்னன்னா, பெண் பிள்ளைகள் திருச்சபைக்கு வராங்கன்னு சொன்னால் டைட்டாக டாப்ஸ் போடக்கூடாது, டைட்டாக ஷார்ட்ஸ் போடக்கூடாது, ஜீன்ஸ் இல்லை ஷார்ட்ஸ் போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தார். சட்டம்ல ஒரு அறிவுரை மாதிரி வந்தால் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், சபைக்குள்ளே இப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த 2 பாயிண்ட் சொல்லியிருந்தார். டைட்டாக டாப்ஸ் போடக்கூடாது, ஷார்ட்ஸ் போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தார். இது தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு நியூஸ் லீக் ஆயிடுச்சு. லீக் ஆன உடனே இவங்களுடைய ட்ரெஸ் கோடு மேலே அந்த திருச்சபை திணிக்குது அப்படின்னு ஊடகங்கள் அதை எடுத்துக்கிச்சு. என்னவோ கட்டாயம் பண்ணுறாங்க, அநியாயமாக பிள்ளைங்களை இப்படி டார்ச்சர் பண்ணுறாங்கன்ற மாதிரி அதை திரிச்சிட்டாங்க. திரிச்சிட்டு தொலைக்காட்சி ஊடகங்கள் மைக்கை பிடிச்சிக்கிட்டு சர்ச்சிலேருந்து வெளியே வர்ற பொம்பளை பிள்ளைங்கிட்ட மைக்கை கொடுத்து உங்கள் பிஷப் இப்படி சொன்னாராமே நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு அந்த பொம்பளை பிள்ளைங்க பேசுகிறாங்க. நான் சொல்கிறது NDTVயில் நேஷ்னல் டெலிவிஷனில் வந்த இன்டர்வியூ, அதை பார்த்து நான் சொல்கிறேன். அதில் சர்ச்சிலேருந்து வெளியே வர பொண்ணு சொன்னால் நான் என்ன போட்டிருந்தா உனக்கு என்ன, நீ வந்தியா கண்ணை மூடி ஜோம் பண்ணியா போன்னு இருக்க வேண்டியது தானே, நான் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன்னா டாப்ஸ் இப்படி போட்டிருக்கேன்னா உனக்கு என்ன வேலைன்னு அந்த பொண்ணு கேட்குறான். இப்போ அந்த பிஷப் அது சொன்னதே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, தப்பாயிடுச்சு. இது சினிமா தேட்டரில் இல்லை, சினிமா தேட்டருக்கு நீ எப்படி வேணா போ, சபைக்கு வரும்போதாவது இப்படி வாங்கம்மான்னு சொன்னா சபைக்கு வர்றவங்க சொல்றாங்க நாங்க எப்படி வேணா வருவோம்னு சொல்லி. இப்போ பாவம் என்னவா தெரியல, பாவமாவே தெரியும். பரிதாப நிலையில இருக்கிறோம். அதனால நாம தான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பாவம் நம்மை சுற்றி நெருங்கி நிற்குதுன்னு சொன்னேன்ல, இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, வீட்டில் முருங்கை மரம் வளர்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னு தெரியும். முருங்கை மரம் வச்சுருக்கீங்களா? முருங்கை மரம் வச்சிங்கன்னா முருங்கை காய் பறிக்கும்போது நல்லா இருக்கும், கீரை பறித்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஆனால் அப்பப்போ முருங்கை மரத்தில் என்ன வந்துடும், கம்பளி பூச்சி வந்துடும். கம்பளி பூச்சி வந்துச்சுன்னா அதுக்கு பேட் ஹேபிட் என்னன்னா, முருங்கை மரத்தில் மட்டும் இருக்காது, அதுலேருந்து இறங்கி எல்லா பக்கமும் உலாத்தும். எங்கள் வீட்டில் 3 முருங்கை மரம் இருந்தது, முன்னாடி பின்னாடி சைட்லன்னு 3 முருங்கை மரம் இருந்தது. அப்போ கம்பளி பூச்சி வந்துட்டா எங்கள் நிலைமை என்ன இருக்குன்னு யோசித்து பாருங்க. எதையும் தொட முடியாது, எங்கேயும் போக முடியாது. வீட்டுக்கு யாராவது சின்ன பிள்ளைங்க வந்தாங்கன்னா அங்கே போகாத இங்கே போகாத, கம்பளி பூச்சி இருக்கும், கம்பளி பூச்சி இருக்கும். வெளியே துணி காய போட்டோம்னா சாயங்காலம் எடுக்கிறதுக்கு முன்னாடி அது காஞ்சிருச்சான்னு பார்க்கறத விட அதில் கம்பளி பூச்சி இருக்குதான்னு தான் பார்க்கணும். உதறணும், உள்ளே பார்க்கணும், வெளியே பார்க்கணும், நல்லா பார்த்து தான் அதை மடித்து வைக்கணும். இப்போ இந்த கம்பளி பூச்சி எங்கே இருக்குன்னே தெரியாதுல்ல, அப்படியே எல்லா பக்கமும் இருக்குல்ல, அதே மாதிரி தான் பாவம் எல்லா பக்கத்துலையும் இருக்கு, எங்கே இருக்குன்னே தெரியல. பாவம் பாவமாகவே தெரிய மாட்டேங்குது. நம்ம என்ன செய்யணும், இந்த பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுதுன்னு பார்த்து இந்த பரிசுத்த வேதாகமத்தின் படி இல்லைன்னா அது பாவம்னு அடையாளம் கண்டுபிடிக்கணும். உலகம் சொல்கிற மாதிரி போனோன்னு வச்சுக்கோங்களேன், அது நவீனம்னு பேரில் வந்துடும், அது ட்ரெண்டான ஒரு காரியம்னு வந்துடும். இதெல்லாம் அந்த காலத்து பழக்கங்க, இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் சொல்ல முடியாதுங்க, அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி அதை நியாயப்படுத்துவாங்க. ஏன்னா இது வேக ஆரம்பிச்சா ஆமை,
இந்த ஆமைக்கு தன்னை வேக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இது ஏற்கனவே ரொம்ப நாளாக வெந்துக்கிட்டு இருக்குது, அதனால தெரியல. நமக்கு ஒரு நாள் நியாயம் இருக்கும்போது ஆண்டவர் இதன் அடிப்படையில் தான் நியாயம் தீர்க்க போறார். இது எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனது, ஆனால் இது பழங்காலம்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னும் எத்தனையோ 1000 வருஷம் ஆனாலும் இது இன்னும் அதே ஸ்டாண்டர்ட் தான். இந்த ஸ்டாண்டர்ட் படி தான் அவர் என்ன செய்ய போகிறார்? நியாயம் தீர்க்க போகிறார். அப்போ நம்ம இன்னைக்கு ஜீவிக்கணும்னா எந்த ஸ்டாண்டர்ட் படி ஜீவிக்கணும்? இது என்ன சொல்லுதோ அதன்படி தான் ஜீவிக்கணும். இப்போ பாவம் எங்க இருக்குது? நம்மை சுற்றி நெருங்கி நிற்குது. நாம என்ன செய்யணும்? பாவம் எதுன்னு அடையாளம் காணணும். 4 நண்பர்கள் இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு ஜோக் அடிச்சு சிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த நகைச்சுவை கூட இன்னைக்கு அருவருப்பான நகைச்சுவையா மாறி போச்சு. ஒரு ஜோக் சொல்லி எல்லாரும் ஹஹாஹான்னு சிரிச்சாங்கன்னா கூட சேர்ந்து ஹஹாஹான்னு சிரிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க என்ன செய்யணும்? அது என்ன ஜோக்குன்னு கவனிக்கணும். குழந்தை அப்பான்னு கூப்பிட்டுச்சா, அப்பான்னு கூப்பிட்ட உடனே பக்கத்து வீட்டுக்காரன் செத்து போயிட்டானான்னு சொன்ன உடனே ஆஹாஹான்னு சிரிக்கக்கூடாது. இப்போ இந்த ஜோக் எதை பற்றி பேசுது? விபசாரத்தை பற்றி பேசுது. விபசாரம் அவங்களுக்கு என்னவா இருக்குது? காமெடியாக இருக்கு. பரிசுத்தவானுக்கு விபசாரம் ஒரு நாளும் காமெடியாக இருக்க முடியாது. அது சீன்னு சொல்லப்படுகிற காரியமாக இருக்கணும். உலகம் அதை ஏற்றுக்கொள்ளலாம். எல்லாரும் அதில் என்ன பிரதர் தப்புன்னு நினைக்கலாம். நம்ம கண்ணுக்கு பாவம் பாவமாய் தெரிகிறதா இருக்கணும். அருவருக்கப்படுகிற காரியம் அருவருக்கப்படத்தக்க காரியமா இருக்கணும். எல்லாரும் செய்யலாம் பிரதர், நாங்க அப்படி செய்ய மாட்டோம். எல்லாரும் பேசலாம், நாங்க பேச மாட்டோம். எல்லாரும் அப்படி உடுத்தலாம், நாங்க அப்படி உடுத்த மாட்டோம். எங்க இதுதான் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாரோ அந்த பரிசுத்தத்தின் படி ஜீவிக்கிறதா எங்களுடைய காரியம். இப்போ இப்படி நீங்க ஸ்டெப் எடுத்து நடந்தீங்கன்னா ஒரு ஜோக்கு கூட ஃப்ரீயா சிரிக்க முடியாது. எந்த ஒரு சின்ன காரியம், ட்ரெஸ் வாங்கணும்னா கூட 4 தடவை திருப்பி பார்த்து வாங்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் இந்த பாவத்தை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை நம்ம என்ன செய்யணும்? உதறி தள்ளி விட்டு நம்ம ஓடுகிறவர்களாக இருக்கணும். இப்போ இவ்வளவு நேரம் பார்த்தோம். அந்த வசனம் என்ன சொல்லுச்சு? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் நாம் தள்ளி விட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும் ஆகிய இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நாம் பொறுமையோடே ஓட கடவோம்னு சொல்லியிருக்கு. நீங்கள் இந்த மேரத்தான் ஓடுறவங்க போது அந்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் லைனில் எவ்வளோ பேர் இருப்பாங்க? 100 மீட்டர்ஸில் எத்தனை லேன் இருக்கோ அத்தனை லேன் இருப்பாங்க இல்லையா? 8 லேன் இருந்தால் 8 பேர் தான் இருப்பாங்க. இந்த இது நெடுந்தூரம் ஓட்டத்துக்கு எவ்வளோ பேர் நிற்பாங்க பார்த்துருக்கீங்களா? ஜே 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 ஜேன்னு ஒரு பெரிய கூட்டமே நிற்கும். இது வந்து ஸ்டார்டிங் லைன். ஃபினிஷிங் லைனில் அதை காமிப்பாங்க. ஜே ஜே ஜேன்னு இதே கூட்டம் அங்கே ஓடி வந்துடாது. எப்படி வரும்? ஒருத்தன் வருவான், எவ்வளோ நேரம் கழித்து அடுத்த ஆள் வருவான், எவ்வளோ நேரம் கழித்து ஒருத்தன் வருவான். வராமலே போகிறவங்க நிறைய பேர். இந்த விசுவாச ஓட்டத்தை துவங்குங்கிறவங்க நிறைய பேர், ஓடணும்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர். ஆனால் ஜெயமாய் ஓடி முடிக்கிறவங்க சிலர் தான். அந்த சிலரில் நீங்களும் நானும் ஒருவராக இருக்கணும். அல்லேலூயா. அந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்கணும்னு சொன்னால் பாரமானதை அவர் மேலே வைத்து விட்டு அவரை நோக்கி நம்முடைய ஓட்டத்தை நாம் ஓடுகிறவர்களாக இருக்கணும். நம்மை சுற்றி பாவம் நெருங்கி நிற்குது, நம்ம போகக்கூடாதுங்கிறது தான் அதனுடைய காரியம். நம்மளுக்கு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கும், நம்மளுக்கு நிறைய காரியங்களை நம்மளுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி காரியங்கள் கொடுக்கும். நாம் என்ன செய்யணும்? இல்லை, இது பாவம், இது கர்த்தருக்கு அருவருப்பு, என் வாழ்க்கையில் அது இருக்கக்கூடாது. என் ஜீவன் எல்லை எங்கிலும் என்ன இருக்கணுமா? பரிசுத்தம் இருக்கணும். அதுதான் அலங்காரம். எனக்கு பரிசுத்தம் அவசியம், இந்த அசுத்தத்துக்கெல்லாம் எனக்கு நேரம் கிடையாதுன்னு சொல்லி நாம் இருந்தாலும் சரி, நம்ம பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் உடுத்தினாலும் நடந்தாலும் பேசினாலும் பழகினாலும் பரிசுத்தத்தின் அடிப்படையிலேயே போகணும். பாவத்தை அடையாளம் கண்டுபிடிச்சு தள்ளி விட்டு நம்முடைய ஓட்டத்தை
ஓடி முடிக்கணும்.